முடியாட்டா கூட ஞானஸ்பூர்த்தி ரொம்பவே இருக்குதுல. இந்த காஷ்மீர சைவத்தில் தரிக்கக்கூடியது அங்கே ஸ்பந்தன சித்தாந்தம் அப்படின்னு சொல்வாவா. ஸ்பந்த சித்தாந்தம், ஸ்பந்தம்னாக்கு துடிப்பு. துடிப்பு மனம் பூரா துடிப்பு தான். உடம்பில் ரத்தம் ஓடுறது எல்லாம் துடிப்பு தான். இதயம் துடிச்சுட்டே தான் இருக்குது, பிரெயின் துடிச்சுட்டே தான் இருக்குது, எண்ண அலைகள்லாம் துடிப்பு தான். இந்த துடிப்போட இடத்துல ஈஸ்வரனும் துடிப்பு ரூபமாகவே நமக்குள்ளே வர ஒரு துடிப்பு. இந்த பஞ்சாட்சரம்ங்கிற ஒரு துடிப்பு, நமசிவாயங்கிற ஒரு துடிப்பு, ஒரு த்ராப், ஒரு ஸ்பந்தனம். அந்த ஸ்பந்தனத்தை உள்ளத்தில் வச்சுட்டு பழகிறது பயின்றேன். அப்படி பயிலணும், அப்படி அபியாசம் பண்ணணும். அபியாசேனத்து கௌந்தேயா வைராக்கியேனச்ச கிரஹியத்தை. பகவான் கீதையில் சொல்கிறான், உன்னை அபியாசம் வைராக்கியத்தால் நான் உன்னை உள்ளே வச்சுக்கிறேன். வெளி விஷயங்களில் மனசை விடாமல் மனதை உள்ளே திருப்பி பஞ்சாட்சரத்தை முதல்ல வாயால் ஜபம் பண்ணுறோம். அப்புறம் மனதால் ஜபம் பண்ணுற போது மனது பூரா ஸ்பந்தனம் தான், தாட்ஸ் தான். நம்ம மைண்ட் எப்பவும் இப்படி துடிச்சுட்டே இருக்குது. நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நம்ம ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல எல்லாம் அந்த துடிப்பை பரவ விட்டுடுவோம். இப்போ சிங்கேரி ஆச்சாரியாள் அவள் அனுகிரகத்தில் நடக்கக்கூடியது இது. அவள் ஒரு ஊரில் கேம்ப்பு, அபினவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள். அந்த கேம்புக்காக ஒரு பெரிய பணக்காரர் வீடை காலி பண்ணி கொடுத்துருக்கான். சுவாமி வந்து அந்த வீட்டில் எல்லாம் பார்த்து, ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது, சின்ன ஒரு ரூம் இருக்குது, இங்கே தான் நான் தங்க போகிறேன்னு அவர் சொல்லிவிட்டான். இவெல்லாம் வீடெல்லாம் பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அங்கே தங்காமல் அந்த அவுட் ஹவுஸில். அப்புறம் அந்த வீட்டுக்காரர்கிட்ட கேட்டார், இங்கே யாராவது தங்கின்னு இருக்காளா? ஆமாம், ஒரு பையன் தங்கின்னு இருக்கான். அந்த பையனை வர சொல். யாரோ ஏதோ வேலை பண்ணி ஆஃபீஸில் ஏதோ வேலை பண்ணியிருக்க ஒரு பையன் அங்கே அவுட் ஹவுஸில் தங்க கொடுத்துருக்கான். அந்த பையனை கூப்பிட்டு, நீ ஏதாவது சாதனை பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் வந்து பகவன் நாமத்தை நிறைய ஜபம் பண்ணுவேன், வேறு ஒரு சாதனை எனக்கு தெரியாது. அதுதான் எனக்கு இந்த இடத்துல தங்கணும் அப்படின்னு தோணித்து. நீ அவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கேன், அந்த ஜபம் பண்ணினத்தோட துடிப்பு ஸ்பந்தனம் இந்த ரூமில் பூரா இருக்குது. அதனால தான் நான் இந்த வீட்டில் வேறு எந்த இடத்துலையும் எனக்கு தங்கிறதுக்கு ஒரு பிடிக்கலை. இந்த இடத்துலையே வந்து தங்கணும்னு நான் சூஸ் பண்ண காரணமே, இந்த இடத்துல நீ ஜபம் பண்ணின துடிப்பு நிறைய இருக்குது. அப்படி அந்த ஸ்பந்தனம், அந்த த்ராப், வைப்ரேஷன் நிறைய இருக்குது. அதனால தான் நான் இந்த இடத்த எடுத்துட்டேன் அப்படின்னா. அப்போது நாம் ஒரு வீட்டில் இருந்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வீடெல்லாம் தூய்மை அடைஞ்சிடும். நீங்கள் ஜபமெல்லாம் வந்து ரெக்கார்டில் வாங்கி போட்டால் போகாது. அருணாச்சலேஸ்வராய நமஹான்னு அவர் அந்த ரெக்கார்டு முக்தி அடையும். நீங்கள் அங்கேயே தான் இருக்கலாம், அதெல்லாம் போகாது. நாம் தான் ஜபம் பண்ணணும், நமக்குள்ளேயே ஜபம் நடக்கணும், நமக்குள்ளேயே அவன் நாமம் பயின்றேன் அப்படிங்கிறார். காதலாகி கசிந்து அது அப்புறம் வரட்டும். முதல்ல வந்து அபியாசம், நான் சொல்லும் உந்தன் நாமமே. அந்த நாக்கால் சொல்கிறதுக்கு பழகினாலே பெரிய விஷயம். மனதால் சொல்கிறது அப்புறம் இருக்கட்டும். மனது முதல்ல எல்லாம் நம்ம கூப்பிட்டாலாம் வராது, அது சுதந்திரம். அதனால் நாக்கால் சொல்கிறது, வாயால் சொல்கிறது, முதல்ல நம்ம காதே கேட்குற மாதிரி சொல்கிறது, அப்படி பழகணும். இந்த பஞ்சாட்சரத்தை திரும்ப 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 சொல்லி பழகணும். சிவபெருமான் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது பஞ்சாட்சர வடிவில் தான். அந்த பஞ்சாட்சர வடிவில் நீங்கள் சிவபெருமானை உள்ளே வச்சுக்கிறீங்கன்னாக்கா அவரோட ரூபம் வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாம், ஒரு வித்து